ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்றைக்கி ஒரு லஞ்ச் பேக் தாங்க பார்க்க போகிறோம். வெஜிடபிள் பிரியாணியும் அதுக்கு மேட்சாக காளான் கிரேவியும் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த பிரியாணி ரெசிபி நம்ம சேனலில் போட்டாச்சு. ஆனால் அதில் மசாலா பொருள்லாம் கடையில் வாங்கி நம்ம செஞ்சுருப்போம் இல்லையா, அந்த இதுதான் போட்டிருக்கிறோம். இது வீட்டிலையே அரைச்சி செஞ்சது. வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே நம்ம அரைச்சி இதை பண்ணியிருக்கிறோம். மசாலா பவுடர் எதுவுமே போடலாம். அதுக்கு மேட்சாக காளான் கிரேவியும் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இது நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே இது ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க இந்த வெஜிடபிள் பிரியாணியும் காளான் கிரேவியும் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிட்டு சட்டுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் எடுத்துக்கலாம். தேங்காய் அரை முடியில் பாதி எடுத்துருக்கிறேன். அப்புறம் 4-5 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக கல்பாசு சேர்க்கும் பொழுது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டை பாக்கெட்லாம் இருக்குங்க, சோம்பு பட்டை பாக்கெட் இருக்கு இல்லையா, அதில் இருக்கும். தனியாகவும் கிடைக்குது. 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க, ஒரு நட்சத்திர சோம்பு. இது கொஞ்சம் உதிரியாக தான் இருந்தது. ஒரு 6 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, காரத்துக்கு தகுந்தாப்புல பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ எல்லா காயுமே கட் பண்ணி வச்சாச்சு. இதுக்கு எல்லா காய்கறியுமே சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி கேரட், அப்புறம் பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு இது மட்டும் தான் சேர்த்துருக்கிறேன். உங்கள்கிட்ட காலிஃப்ளவர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். நூக்கல் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பிரியாணி இலை கொஞ்சமாக கல்பாசி, அவ்வளோதாங்க. ஒரே ஒரு பிரியாணி இலை சேர்த்துட்டு நல்லா ஃப்ளேவர் வரட்டும். வந்ததுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு இதை ஃப்ரை பண்ணி விடுங்க. எப்பயுமே எண்ணெயில் செய்கிறத விட நெய்யில் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், மனமாக சூப்பராக இருக்குங்க. பாருங்களேன், கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு தக்காளியை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையுமே நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. நம்ம காரத்துக்கு மிளகாய்த்தூள் வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. சப்போஸ் உங்களுக்கு காரம் நான் சேர்த்தது பத்தலை அப்படின்னா நீங்கள் கூடுதலாக கொஞ்சம் சேர்த்துக்கோங்க மிளகாய்த்தூள். இது நார்மலாக இருந்துச்சுங்க, ரொம்ப சப்புனும் இல்லை, ரொம்ப காரமாகவும் இல்லை, கரெக்டாக இருந்தது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போயே நல்லா கமகமன்னு வாசனை வந்துட்டுருக்கு. கைவிடாமல் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் பச்சை வாசனை போகணும். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே நம்ம தனியாக அரைக்கலை இல்லையா, இதில் தான் சேர்த்துருக்குறோம். ஸோ அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடணும். பாருங்களேன், கலரே லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகள் எல்லாத்தையுமே நம்ம சேர்க்க போகிறோம். காய் எல்லாமே நிறைய சேர்த்து செஞ்சோன்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், சத்தும் கிடச்சிரும். ஒரு கப் நிறைய கேரட் சேர்த்தாச்சு. அதே மாதிரி பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம். இதுதாங்க சீசன். ஸோ கிடைக்கும் பொழுது வாங்கி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அதை உரிச்சு எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு, இல்லை அதாவது எவர் சில்வர் பாக்ஸில் போட்டு நல்லா டைட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இருக்குங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு 3மே சம அளவு எடுத்துகிட்டு இந்த நம்ம சேர்த்துருக்கோல்லையா மசாலா, அதில் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா அதை ஃப்ரை பண்ணி விடுங்க. இன்னும் நம்ம உப்பு மட்டும் சேர்க்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அரிசியை முன்னாடியே ஊற போட்டுருவாங்க. நீங்கள் எப்பயுமே நார்மலாக எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி செய்யுங்க. ஊற வச்சு தான் நீங்கள் குக்கரில் வைப்பீங்க அப்படின்னா நீங்கள் ஊற வச்சு செய்யுங்க. இப்போ மிக்ஸி ஜார்லலாம் ஒட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா, அதிலெல்லாம் சேர்த்து நம்ம தண்ணி எல்லாமே சேர்த்தாச்சு. அதில் தண்ணி ஊற்றி இதில் சேர்த்தாச்சு. அதையுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போது நார்மல் ரைஸ்லாம் செய்ய போகிறேன். 1 கப் ரைஸ்க்கு 2.5 கப், அதாவது 1 கப் அரிசிக்கு 2.5 கப் அளவு தண்ணி சேர்ப்போம் இல்லையா, அதே அளவு தான் சேர்த்துருக்கிறேன். காய்க்குன்னு பார்த்தீங்கன்னா 1/4 கப்பு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. பாருங்களேன், நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். முதலே உப்பு போட்டிங்கன்னா காய் வேகாதுங்க, ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது அரிசியை நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்திக்கலாம். இல்லை நீங்கள் பாஸ்மதியில் செய்கிறதுனாலும் செய்யலாம். அதுக்கு 1.5 கப் சேர்க்கணுங்க. அதே மாதிரி சீரக சம்பா அப்படின்னாலும் 1.5 கப் சேர்க்கணும். காய்க்கு தனியாக 1/2 கப் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இதில் புதினத்தலை மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மல்லித்தலையும் சேர்த்தாச்சு. உங்களுக்கு ரிச் டேஸ்ட் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக நெய்யையும் சேர்த்துட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், பிரியாணி ரெடி ஆயிருங்க. அவ்வளோதான், விசில் போட்டுடலாம். பிரியாணி விசில் வர்றதுக்குள்ளே இந்த சைட் நம்ம காளான் கிரேவி செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு பேன் எடுத்துகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்க்கும் பொழுது ஃப்ளேவர் அப்படியே கமகமன்னு வந்துட்டுருக்குங்க. இதோட சேரும் பொழுது இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அரைச்சி போட போகிறதில்ல, தட்டி சேர்க்க போகிறோம். ஸோ குருமா சாப்பிடும் பொழுது அங்கங்கே கடிபிடும், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களால் எவ்வளோ தின்னாக கட் பண்ண முடியுமோ தின்னாக கட் பண்ணுங்கள். அதே மாதிரி கட் பண்ணியாச்சு. பூண்டையும் சேர்த்தாச்சு. இது எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணும்போது ஒரு மாதிரி பொரிஞ்ச மாதிரி ஆயிருங்க. ஸோ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க.
காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகாய், ஏன்னா நம்ம வந்து மிளகாய் தூளும் சேர்க்க போகிறோம். பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால தான் சேர்த்துருக்குறோம். நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போது குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயத்தை இதில் சேர்க்க போகிறோம். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது அப்படியே ரொம்ப ப்ரௌன் கலரில் வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தக்காளியும் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி தாங்க, நல்லா பழமாக இருந்துச்சு. சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தனித்தனியாக நிற்குது இல்லையா, அப்படி இருக்கக்கூடாதுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வரணும், அப்போ தான் கிரேவி நிறைய கிடைக்கும். எப்போயுமே காளான் கிரேவி எப்படி இருக்குன்னா தண்ணியாக தான் இருக்கும். அதில் வேறு ஏதாவது நம்ம அரைச்சி சேர்த்தா தான் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். காளான் சேர்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த மாதிரி மிளகாய்த்தூள் எல்லாமே சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இந்த மிளகாய்த்தூள் வந்து வீட்டிலேயே அரைச்சிதுங்க. மிக்ஸி ஜார்லேயே நம்ம அரைச்சிடலாம். அந்த வீடியோவும் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிறேன். பிளேலிஸ்ட்டில் வந்து டிப்ஸ் அப்படின்னு இருக்கும், நீங்கள் அதில் போய் பாருங்கள். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்க்கும்பொழுது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சிக்கன் ஃப்ளேவர் இருக்கு இல்லையா, அது வரும். இல்லை நீங்கள் கரம் மசாலா வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சப்போஸ் உங்கள் வீட்டில் சிக்கன் மசாலா இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கழுவி எடுத்து வச்சுருக்க காளானையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் வந்து தண்ணி மட்டும் நீங்கள் சேர்த்துறாதீங்க. என்னடா இவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துணுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ரொம்ப தண்ணியாயிரும் குருமா. ஏன்னா இதில் காளான்லேயே தண்ணி விடுங்க. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்படியே தண்ணி விட்டுட்டு வருங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். இன்னும் உப்பு மட்டும் நம்ம சேர்க்கல. கொஞ்சம் காளானோட சைஸ் கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்க்கலாம். பாருங்களேன், லைட்டாக தண்ணி விட்டு வருது பாருங்களேன். இந்த மாதிரி தாங்க வரும். சைஸும் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. எவ்வளோ நம்ம பாத்திரம் நிறைய இருந்துச்சு, இப்போ பாருங்களேன் பாதி ஆயிடுச்சு, தண்ணி விட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு போடுங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சமாக தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு தான் எடுத்துக்கணும். ஒரு 4-5 மட்டும் புதினா தழை சேர்த்துக்கலாம். புதினா தழையோட ஃப்ளேவர் காளானோட சேரும்பொழுது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு காரம் சப்போஸ் இன்னமுமே வேணும், அப்படி இல்லை பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் தான் உங்களுக்கு டாமினேட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மிளகாய் தூள் போட்டோம் இல்லையா, அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அரைச்சி ஊற்றும் பொழுது பச்சை மிளகாய் சேர்த்து நீங்கள் அரைச்சி ஊற்றலாம். இன்றைக்கி நான் அப்படி செய்யலாம். உப்பும் கரெக்டாக இருக்குது, காரமும் கரெக்டாக இருக்குது. நல்லா ஒரு கொதிச்சோடனே நம்ம இறக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்குங்க. இது வந்து சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிடலாம், இல்லை இட்லி தோசை அதுக்குமே வச்சு சாப்பிடலாம். புதினாவோட ஃப்ளேவர் வந்து அப்படியே சூப்பராக இருக்கும். இல்லை உங்களுக்கு புதினாவோட ஃப்ளேவர் பிடிக்கல, கொத்தமல்லியோட ஃப்ளேவர் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கூட சேர்த்துக்கலாம். லைட்டாக கொதி வர ஆரம்பிக்குது. லாஸ்ட் இறக்க போகும் பொழுது கொஞ்சமாக மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்தோன்னா மிளகோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. காளான் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக்கரில் வச்சோம் இல்லையா, அதுவும் விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்களேன், விசில் வழியாக தண்ணி எதுவுமே வரல. அது மாதிரி அடிப்பிடிக்கவும் செய்யாது. உங்களுக்கு இந்த மாதிரி தான் மசாலா வந்து மேலால் எழுந்து நிற்கும். நீங்கள் என்ன பண்ணிடணும், கரண்டியை வச்சு லைட்டாக அதை எடுத்து மட்டும் விடுங்க. இப்படி தான் பண்ணணும். நீங்கள் ரொம்ப போட்டு கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா குழஞ்சி போயிடும். பாருங்களேன், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது, உதிரி உதிரியாக இருக்குது. லைட்டாக எடுத்து மட்டும் விடுங்க. நல்லா சூடாக இருக்குது. பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு காமிக்கிறேன். சில பேருக்கு பருப்பு வேக வைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா விசில் வழியாக தண்ணி வரும், கேஸ்கட் வழியாக தண்ணி லீக் ஆகும், விசில் ஒழுங்காக வராது. ஸோ அப்படி இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு குக்கர் மெயின்டெனன்ஸ் பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். கமகமன்னு சூப்பரான பிரியாணிங்க, வெஜிடபிள் பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, பயங்கர சூடாக இருக்குது. ஸோ நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடும்பொழுது கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு அவசரம் இல்லை அப்படின்னா நல்லா ஆறினதுக்கப்புறம் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா ஆறிடும். அது மட்டும் இல்லாமல் விசில் வந்து நீங்கள் அடங்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். நீங்கள் அப்படியே தூக்கி விட்டுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவு நல்லா இருக்காது. தானாக விசில் அடங்கட்டும். கமகமன்னு காளான் கிரேவியும் பாருங்களேன், சூப்பர் காம்பினேஷனுங்க, ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படியே ஆனியன் ரைத்தா கொஞ்சம் அவ்வளோ சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மத்தியானம் லஞ்சுக்கு இதை விட வேறு என்னங்க வேணும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் வந்து குட்டீஸ் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதை செஞ்சு கொடுங்களேன், அவங்க வந்து வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. காரம் மட்டும் கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. காளான் கிரேவியில் கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சு, பிரியாணியில் கரெக்டாக இருந்ததுங்க. இப்போ ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டோன்னா அப்படி இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.